இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என் பேரை இவ வீட்டுக்கு டிரைவரா போனதுக்கு காரணம் என் புள்ள ராசராசன் கையால கும்பாபிஷேகம் நடக்கணுங்கிறதுக்காகத்தான். அவன் இவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஊரை விட்டு போனதுனால கடந்த 25 வருஷமா இந்த ஊர்ல கோவில் கும்பாபிஷேகமே நடக்காம போயிடுச்சு. என் மகன் கையால தான் இந்த கோவில் கும்பாபிஷேகம் நல்லபடியா நடக்கணும்னு என் வீட்டுக்காருக்கு ஒரு ஆசை. அவரு என் பேரங்கிட்ட அவரோட ஆசையை சொன்னாரு. தாத்தாவோட ஆசையை நிறைவேற்றி வைக்கணும், இந்த ஊரு கோவில்ல கும்பாபிஷேகத்தை நல்லபடியா நடத்தணுங்கிற ஒரே காரணத்துக்காகத்தான் என் பேரன் இவ வீட்டுக்கு டிரைவரா போய் சேர்ந்தான். அது மட்டும் இல்லைங்கய்யா, இத்தனை வருஷமா பிரிஞ்சு கிடக்குற எங்க 2 குடும்பமும் ஒண்ணு சேரணுங்கிறதுக்காகத்தான் அதை செஞ்சான். என் பேரன் அங்க வேலைக்கும் போனான். இவ பொண்ண கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற எண்ணமெல்லாம் என் பேரனுக்கு கிடையவே கிடையாதுங்கய்யா. அவனோட நல்ல குணத்தை பார்த்துதான் இவளே அவ பொண்ண என் பேரனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு பிடிவாதமா இருந்தா. என் பேரனையும் வற்புறுத்தினா. அப்பவும் என் பேரன் ஒத்துக்கலைங்க. நானும் என் மக ராசராசனும் என் பேரனை வற்புறுத்தி அவ பொண்ண கல்யாணம் பண்ணிக்க சொன்னோம். அதனாலதான் என் பேரன் இவ பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டான். ஐயா, நான் அவனை கல்யாணம் பண்ணிக்க சொன்னது என்னவோ உண்மைதான். ஆனா அவன் யாருங்கிற உண்மை தெரியாதப்போ நான் அப்படி சொன்னேன். ஆனா இந்த அம்மாவோட பேரன்னு தெரிஞ்சிருந்தா என் பொண்ணு அவனுக்கு கல்யாணம் பண்ணியே கொடுத்திருக்க மாட்டேன். சரிம்மா, நடந்தது நடந்து போச்சு. இப்ப எதுக்கு பஞ்சாயத்தை கூட்டி இருக்கீங்க, அத சொல்லுங்க. ஐயா, இனிமே இந்த அம்மாவோட பேரனுக்கும் என் பொண்ணுக்கும் ஒத்து வராது. உறவை முறிச்சுக்கலான்னு இருக்கும். உறவை முறிச்சுக்க போறீங்களா? கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. 2 பேருக்கும் நடுவுல இருக்கிற கணவன் மனைவிங்கிற உறவை வெட்டி விடணும். ஐயோ,